ஹலோ மக்களே, வயதான பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ். திருப்பதி ஏழுமலையானை நீங்க 30 நிமிடத்துல தரிசிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் இந்த வீடியோல சொல்றேன் வாங்க. ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதியில சுமார் 80,000 பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்க வருகின்றனர். லீவு நாள்ல இன்னும் கூட்டம் அலைமோதும். தரிசனத்திற்கு 24 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கும் சூழ்நிலை நடக்கிறது. இந்த நிலையில ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் 30 நிமிடங்களில் ஏழுமலையானை தரிசிக்க இலவச திருப்பதி பாலாஜி தரிசன திட்டத்தை துவங்கி வைத்துள்ளார். தினமும் காலை 10 மணி முதல் 3 மணி வரை இதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கான நடைமுறை என்னன்னா, 60 வயதிற்கு மேலான பக்தர்கள் புகைப்பட அடையாள அட்டை மற்றும் வயது சான்றை கவுண்டர் S1 காட்ட வேண்டும். பின்னர் கோவிலின் வலது சுவரையொட்டி பாலத்தின் கீழ் உள்ள மண்டபத்தின் வழியாக செல்லலாம். இந்த வழியில் படிக்கட்டுகள் ஏதும் கிடையாது என்பதால் எளிதாக நடந்து செல்லலாம். தரிசன வரிசைக்கு சென்றவுடன் 30 நிமிடங்கள் தரிசனம் முடித்து விட்டு வரலாம். தரிசனத்துக்கு பிறகு முதியோர் அனைவருக்கும் இலவசமாக சாம்பார் சாதம், தயிர் சாதம் மற்றும் பால் வழங்கப்படுகிறது. மேலும் பேட்டரி கார்கள் மூலம் வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்து கவுண்டருக்கும் பிறகு அங்கிருந்து வெளியேறும் வாயிலுக்கு செல்ல வசதியும் உள்ளது. இதன் மூலம் 65 வயதிற்கு மேற்பட்டுள்ள முதியோர்கள் இலவசமாக 30 நிமிடத்தில் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்துவிட்டு நிம்மதியாக வீடு திரும்பலாம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.